வந்து ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே எல்லார்கிட்டயுமே கேட்குறாரு. எல்லா விஷயத்தையும் ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு, உங்கள் சித்தப்பா கிட்ட முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம் சார்ன்றாங்க. அவரை கூப்பிட்டு கேட்குறாரு. நீ உன் பொண்டாட்டி விஷயத்தில் பிஸியாக இருந்த விஜய், அதனால தான் நான் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இது சொல்லக்கூடாத விஷயமா, இப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க, வேணும் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே எல்லார்கிட்டையும் பேசி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணித்தரேன், சீக்கிரமாகவே சொன்ன டைமில் நான் பண்ணித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ப்ராமிஸ் பண்ணி அனுப்புகிறாரு. சார் எப்படி சார் இப்படி பண்ண முடியும்? இருக்க பிரச்சனையில ஒர்க்கர்ஸ் வேறு கம்மியாக இருக்காங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அவங்க சித்தப்பா பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு. இங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தப்பா அன்பரசு வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்ட பாட்டி வந்து நம்ம காவேரி போட்டு நல்லா திட்டி விட்டுறாங்க. எல்லாம் அவங்க வீட்டு பிரச்சனையால் தான் விஜய் இவ்வளோ கஷ்டப்படுறான், விஜய் இப்படி கஷ்டப்படுத்துறியே, உன்னெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டி விட்டுறாங்க. காவேரி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. விஜய் வராரு. விஜய் வந்தோடனே உடனே வந்து ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏதோ நடந்திருக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அது வேணாம் காவேரி, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் சித்தப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, உங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எல்லாம் என்னால் தானே, என்னால் என் குடும்பத்தால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொன்னோன்னே பார்க்குறாரு. பார்த்தா வந்து சுட்கேஸ் எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்த்து காவேரி பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி இதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணுற பிளான் பண்ணியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏதாவது ஏடா குணம் பண்ணாமல் இருக்கவே மாட்டே காவேரி, சொல்லு காவேரி அப்படின்னோடனே, அது இல்லைங்க, அது வந்து சொல்லு, இப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போடணுன்னு இது பிளான் பண்ணுறக்கியா அப்படின்னோடனே, ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, வேறு என்ன, உண்மையை சொல்லு காவேரின்னு. ஆமாங்க, நான் இருக்கிறதால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, நான் இருந்தால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நான் வந்து தொல்லை கொடுக்குறாங்க, நான் ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்கிறாங்க, அதனால் நீங்களும் கூட வர வேண்டியதாக இருக்குது, அவங்க கூடவே நான் இருந்துட்டேன்னா இந்த பிரச்சனையே வராது, அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தோட நான் இங்கே வந்துடுறேங்க, அது வரைக்கும் எங்கள் வீட்டில் போயிட்டு நான் எங்கள் அம்மா எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு போயிடலான் இருக்கோங்க, அங்கே போய் இருந்துகிட்ருக்கேன், இங்கே பாரு காவேரி, நீ எவ்வளோ சொன்னாலும் சரி, இன்னொரு தடவை நம்ம போய் பிரியக்கூடாது, நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, எந்த பிரச்சனையும் ஒன்றா இருந்தால் ஹேண்டில் பண்ணணும் சொன்னேன்னா இல்லையா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னோடனே, இல்லைங்க அது வந்து சரி, இந்த விஷயம் அத்தைக்கு தெரியுமா, இல்லைங்க இப்போ தான் போய் அம்மா கிட்ட சொல்லி வந்து எல்லாரையும் வந்து தயார் பண்ணலான்னு நினச்சேன், இல்லை காலம் சொல்லாமல் விட்டியே அப்படின்னோடனே, அது வந்துங்க நான் சொல்கிறது கேளுங்கங்க, இது நல்ல முடிவு தான், இங்கே பார் காவேரி, எந்த முடிவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்காம என் கூட எதுவுமே சொல்லாமல் கலந்து ஆலோசிக்காமல் எப்படி காவேரி நீ முடிவு எடுப்பேன் அப்படின்னோடனே, அது வந்துங்க இங்கே பார் காவேரி, நம்ம 2 பேர் பிரிஞ்சு தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ற அவசியமே கிடையாது, ஒன்றா இருந்து கூட இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் எல்லா பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் இருக்கிற பிரச்சனையில் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க, நான் வந்ததால் தாங்க இவ்வளோ பிரச்சனை, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, யார் சொல்கிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, நீ என் கூட இருந்தால் தான் காவேரி எனக்கு எல்லாமே பலமே, இப்போது இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கல்ல காவேரி, ஈஸியாக நான் ஹேண்டில் பண்ணி, எப்படிங்க இவ்வளோ வந்து நடந்து அப்புறம் எப்படிங்க ஹேண்டில் பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன் காவேரி, அது எப்படி ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லு, இல்லை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், அதை விட்டுட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாலாம் பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்ரஸும் எடுத்து கபோர்டில் வைக்கிறாரு. அதை பார்த்து காவேரி வந்து சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உங்களை விட்டு பிரியணுன்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க, ஆனால் கொஞ்ச நாள் உங்கள் வீட்டு விலைக்கு இருக்கலாம், இந்த பிரச்சனைலாம் தீர்ந்தோன்னு வரலாம் தாங்க நான் நினச்சேன், இங்கே பாரு காவேரி, அந்த நினைப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாரு, என் பாட்டியோ சரி, எங்கள் தாத்தாவும் சரி, எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சரி, யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி நீ யோசிக்கக்கூடாது, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதையெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாது காவேரி அப்படின்றாரு. உடனே வந்து இப்போ நான் சொல்கிறது புரியுதில்ல உனக்கு, சரிங்க இந்த ஆஃபீஸ் பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறீங்க, நான் அதான் சொன்னேன்ல, அதுக்கு என்ன வழின்னு நான் கண்டுபிடிப்பேன், முதல்ல நிறைய ஒர்க்கர்ஸ் நம்ம வெளியே வந்து ஆளுக்கு எடுக்கணும், ரெஸ்யூம் நிறைய கொடுத்துருக்காங்க, அதையும் நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன், அது மட்டும் கிடையாது, நிறைய இன்ஜினியர்ஸும் நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்காங்க, ஏன்னா சைட்டை வந்து சரிப்படுத்தணும் முடியல ஒன்று ஒன்றா, புரியுதா அப்படின்னோடனே, நீங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்க இன்ஜினியர் என்னாச்சு, அவரும் பார்த்து தான் இருக்காரு, இருந்தாலும் புது இன்ஜினியர் ஒருத்தராது தேவைப்படுறாங்க, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் காவேரி என்னோட ஐடியாவை என்ன விஷயங்க, நான் உனக்கு பிடிக்காது தான், ஆனால் எனக்கு வேறு வழி கிடையாது, நான் கிருஷ்ணாவை வேலைக்கு சேர்க்கலான்னு இருக்கேன். கிருஷ்ணாவையா? ஆமாம், அவன் சிவில் இன்ஜினியராக, அவனை வேலைக்கு சேர்த்தா இப்போ இருக்க பிரச்சனையில் கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும், ஏங்க அவனால் புது பிரச்சனை வருங்க, அவனே மோசமானவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அவன் தர்மதா கிட்டலாம் ஒன்றும் தப்பாகவே நடக்கலை, தேவையில்லாமல் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் இங்கே சித்தப்பா தான் காரணம், சொன்னால் புரிஞ்சுக்கொண்டாரு.